எப்படியோ அத்தை, அந்த ஜோசியர் சொன்னது அப்படியே நடக்கிற மாதிரி செஞ்சிட்டீங்க. அடுத்தது அர்ஜுனுக்கும் டிடிக்கும் கல்யாணத்தையும் நீங்க செஞ்சு வச்சுட்டா போதும். நான் செய்யறது இருக்கட்டும். கடைசியில நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன செஞ்சிட மாட்டீங்களே? வாய்ப்பு இருக்குக்கா. நீ சும்மா இரு மஞ்சு. நீ விளையாட்ட சொல்றத சித்தி சீரியஸா எடுத்துக்க போறாங்க. ஏன் த, எப்போ உங்க வீடேறி வந்து உதவி கேட்டோமோ அப்பவே நாங்க உங்க சைடு வந்துட்டோம். இப்ப நாங்க நம்புறது உங்க ஒருத்தரை மட்டும்தான் த. அதெல்லாம் இருக்கட்டும். நீயே அர்ச்சனா ஒரு மாதிரியா இருக்க? அது ஒன்றும் இல்ல அத்தை. அந்த பையன் மலையில இருந்து கீழே விழுறத பார்த்தால, அந்த அதிர்ச்சி இன்னும் போகவே இல்லை. அதனால தான் இப்படி இருக்கா அத்தை. அந்த ஜேபி உண்மையிலேயே செத்துட்டானா? நீதான் பாத்தியா அர்ச்சனா? அவன் மலையில இருந்து கீழே விழுந்துட்டான். கண்டிப்பா செத்துருக்கணும்ல. ஆனா என்ன பண்றது அர்ச்சனா, என்னோட கதையில யாரு எப்ப சாகணும்னு நான் தானே முடிவு பண்ணணும். அதனால இப்போ அவனை பழக்க வச்சுட்டேன். ஜேபி, ஜேபி, நீ எப்படி சாகாம உயிரோடு வந்த? எல்லாம் காயத்ரி மேடத்தோட ஹெல்ப்னாலதான். இந்த மொத்த டிராமாவும் ஏற்பாடு பண்ணது மேடம் தான். நான் சாகாம இருக்கிறதுக்கான சேஃப்டியும் பண்ணாங்க. மலையில இருந்து விழுந்ததுனால பாடி கிடைக்காம இருக்கலாம், ஆனா நடந்தது கொலை தான். அதுக்கு தான் நான் விழுந்த பாறையில ரத்தத்தை ஊத்திட்டு வந்தேன். பரவாயில்லையே, கொடுத்த வேலைய கரெக்டா பண்ணிட்டேன். குட். அதுக்கான பணத்தை கையோட வாங்கிக்கோ. மஞ்சு, சொல்ல மறந்துட்டேன். நம்ம அக்கவுண்ட்ல இப்ப பணம் இல்லக்கா. ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சர்க்குண சார் வந்துதான் தரணும். என்ன மஞ்சு, அவசரத்துக்கு கொடுக்க காசு கூட எடுத்து வச்சுக்க மாட்டியா?